சிதம்பரம் கோயிலில் ஆணி திருமஞ்சனத்தின் சிறப்பு நிகழ்ச்சியாக ஆயிரங்கால் மண்டபத்தில் நடராஜரும் சிவகாம சுந்தரையும் நடனமாடியபடியே பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், சிதம்பரம் கோயிலுடைய ஆணி திருமஞ்சனத்தின் சிறப்பு என்ன? இன்றைய நிகழ்வு என்ன? ஆதாய ஸ்தலமான சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் 6 முறை அபிஷேகம் நடைபெறும். ஆனால் இந்த ஆணி திருமஞ்சன சமயத்திலும் ஆருத்ரா ரத்னத்திலும் நடைபெறும் இந்த அபிஷேகம் தான் மிக சிறப்பு வாய்ந்தது. குறிப்பாக ஆணி மாதத்தில் நடைபெறும் இந்த விழா என்பது மிக பெரிய அளவில் உலக அளவில் இருந்து பக்தர்கள் இங்கே குவிவார்கள். குறிப்பாக மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனமும், ஆணி மாதத்தில் ஆணி திருமஞ்சனமும் நடைபெறும். இந்த ஆணி திருமஞ்சனமும் ஆருத்ரா தரிசனம் மிகப்பெரிய அளவில் அபிஷேகம் செய்யப்படும். குறிப்பாக மாலை நேரங்களில் தான் அபிஷேகம் என்பது நடைபெறும். ஆனால் இந்த ஆணி திருமஞ்சன சமயத்தில் காலை வேளையில் 16 வகையான வாசனை திரவங்களை கொண்டு நடராஜருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அதன் பிறகு நடராஜரும் சிவகாம சுந்தரியும் நடனமாடியபடியே இந்த காட்சி அளிப்பார்கள். அந்த காட்சியை தான் நாம் முதல் காட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 10 நாள் நடைபெறும் இந்த ஆணி திருமஞ்சன விழாவை முன்னிட்டு சிதம்பரம் முழுவதும் சிவபக்தர்கள் குவிவார்கள். அந்த அளவுக்கு உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நடைபெறும் இந்த ஆணி திருமஞ்சனம் சிறப்பு வாய்ந்தது. இதனை தரிசித்தால் அனைத்து விதமான பிணிகளும் நீங்கும், நன்மை பிறக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆணி திருமஞ்சனம் வெகு சிறப்பாக நடத்தப்படும். நேற்றைய தினம் 5 தேர்கள் 4 வழியாக வீதி விழா வந்தது. இன்று முக்கிய விழாவான இந்த ஆணி திருமஞ்சன விழாவை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி முழுவதும் சிவபக்தர்கள் குவிந்த காரணத்தால் காவல்துறையின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் காலையிலிருந்து சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்ட சிறப்பு அலங்காரத்தில் இருக்கும் சிவகாம சுந்தரியும் நடராஜரும் ஆகாயத்தில் எப்படி புகைக்கு மத்தியில் வருவாரோ அதுபோல்தான் இந்த சாம்பிராணி புகை மத்தியில் நடராஜரும் சிவகாம சுந்தரியும் நடனமாடும் காட்சி அற்புதமான காட்சியாக பார்க்கப்படுகிறது. இதனை காண மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆணி திருமஞ்சனம் சமயத்திலும் ஆருத்ரா சமயத்திலும் இந்த பகுதியில் மக்கள் கூட்டம் எப்போதுமே இருக்கும். அதுபோல்தான் தற்போது இருக்கிறது. குறிப்பாக எந்த கோயிலும் இல்லாத அளவிற்கு இந்த கோயிலில் தான் சொர்ணாபிஷேகம் நடத்தப்படும். குறிப்பாக இந்த வாசனை திரவங்கள் மட்டுமல்லாமல் தங்க காசுகளால் அபிஷேகம் செய்யப்படும். அந்த அளவுக்கு சிதம்பரம் நடராஜர் கோயில் மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தது. அது மட்டுமில்லாமல் மூலவர் தான் இங்கு உற்சவர் தான் இங்கு மூலவர். மற்ற இடங்கள்லாம் உற்சவர் தனியாக இருப்பார், மூலவர் தனியாக இருப்பார். ஆனால் சிதம்பரம் நடராஜர் கோயில் மட்டுமே மூலவரான நடராஜர் தேர் திருவிழா அன்று உற்சவராக தேரில் பவனி வருவார். அதனை பார்ப்பதற்காக மக்கள் கூட்டம் அலைமோதும். இந்த கனக சபையில் ஏறி சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்பது தொடர்ந்து பக்தர்கள் கோரிக்கையாக இருந்தாலும் 2 நாட்கள் அங்கே உள்ளே அனுமதித்ததற்கு காரணம் மூலவர் வெளியே வந்து விடுவார். அதன் பிறகு அந்த கனக சபையில் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். சாமி இல்லாத போது எப்படி அனுமதிக்க முடியும் என்பது தீட்சையின் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் கனக சபையின் மீது ஏற வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாகிறது. இருவேறு கருத்துக்கள் இருந்தாலும் தீட்சைகள் சொல்லும் ஐதீகத்தின் அடிப்படையில் மூலவர் தான் இங்கு உற்சவர் தான் மூலவர். எனவே மூலவர் வெளியே வந்துவிட்டால் கனக சபை மீது யாரும் ஏற அனுமதிக்க மாட்டோம் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஆருத்ரா தரிசன சமயத்திலும் ஆணி திருமஞ்சன சமயத்திலும் இதே நடைமுறைதான் இருக்கிறது. தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி ஆயிரங்கால் மண்டபத்தில் சிவகாம சுந்தரியும் நடராஜரும் நடனமாடும் காட்சி. மந்திரங்கள் ஓத இந்த காட்சி தற்போது அரங்கேறி கொண்டிருக்கிறது. காலை முதல் அதிக அளவு இங்கே மக்கள் கூட்டம் இருந்தாலும் தற்போது இந்த காட்சியை பார்க்கத்தான் கூடுதலாக கூட்டம் குவிகிறது. கோயிலை சுற்றி மக்கள் தலையாகத்தான் இருக்கிறது. இதனை பாதுகாப்பதற்காக காவல்துறை பல்வேறு விதமான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சிதம்பரம் நடராஜர் கோயில் கடந்த 10 நாட்களாக திருவிழா கோலம் போல் இருப்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர்.